கூட எனக்கு திருப்தியா இல்ல. உனக்கு அதிகாரி மேல மனசுக்குள்ள மரியாதை இல்ல. அதனாலதான். அப்படி மரியாதை இருந்திருந்தா சல்யூட் தன்னால வரும். இனிமே இந்த மாதிரி பொங்குற வேலை, புத்தி சொல்ற வேலைலாம் வச்சுக்காத. பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ல எங்கேயாவது மலை காட்டுக்கு மாத்திருவேன். மயிலே, நமக்குள்ள எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்குவோம். சார் மாதிரி தேங்காய் முடி வக்கீலெல்லாம் கூட்டு வராத. ஆண்டவரே, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட லிமிட்ட கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நான் அவருக்கு ஏதாவது பதிலடி கொடுத்துக்கிறேன். அன்னைக்கு நம்மள என்கொயரி பண்ணப்ப கூட நான் தானே அவர் மூக்க உடைக்கிற மாதிரி பதில் பேசிட்டு வந்தேன். அப்பவே அவரை எப்படி எல்லாம் டீல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். சார், இப்ப நீங்க எனக்காக அந்த ஆள் கிட்ட பேச போனீங்க. ஆனா அவர் மேல் அதிகாரின்றதுனால ஒரு லெவலுக்கு மேல உங்களால அவர்கிட்ட பேச முடியல. எனக்காக சண்டை போட முடியலன்ற கோவம் ஒரு பக்கம், அத சரியா செய்ய முடியலங்கிற வருத்தம் ஒரு பக்கம். இந்த மாதிரி பிரச்சனை வரப்பெல்லாம் நீங்க இப்படிதான் சார் சங்கடத்துல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த டென்ஷன் தான் உங்களுக்கு வேணான்னு நான் சொல்றேன். பிரச்சனை கைமீறி போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட தான் சார் வந்து நிக்க போறேன். அப்ப நீங்க உள்ள வந்தாலே போதும் சார். ஆண்டவரே, புது அம்மணி ரொம்ப தெளிவா தான் பேசுது. நீங்க அவ போக்கிலே அவளை விட்டுருங்க. அந்த செவலையோட அடாவடிய சமாளிக்கிறதுக்கு இவதான் கரெக்டான ஆளு. சொல்லு. சரி, நீ அங்கேயே இரு, நான் இப்பயே வரேன். சார், என்னாச்சு சார்? யார் போன்ல? உன்னை ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் தான் பேசணும். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். எதுக்குங்க ஆண்டவரே? இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும்ல. அது விஷயமா தான் நான் அவனை பார்க்க போறேன். எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். தள்ளுமையில அக்கா, முடிஞ்சிருச்சுக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவே என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாரு. டேய், தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கனவு கண்டியா? ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க? அக்கா, நான் உளறலக்கா, உண்மையதான் சொல்றேன். நான் அந்த டிரைவர் கிட்ட பேசி பணம் கொடுத்தது பக்கத்து கடையில இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருச்சுக்கா. மாமா இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கோட தான் வந்திருக்காரு. ஐயோ, அதுல இருக்கிற ஃபுட்டேஜ பாத்துட்டு அவ்வளவுதான். உன் தம்பிக்கு இனிமே ஜெயிலு தான் வீடு, களி தான் சோறுக்கா. என் லைஃபே முடிஞ்சிரும்க்கா. டேய், ஏன்டா இப்படி புலம்புற? அவர் ஒண்ணு வீடியோ பாக்கலல்ல? இல்லக்கா, மயிலுக்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காரு. இங்க பாரு, அவரு திரும்பி வரதுக்குள்ள மயில் ரூமுக்கு போய் அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துடுறான். போத புதையில காக்குற மாதிரி அவ பக்கத்திலே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதை எப்படி எடுக்கிறது? டேய், அவ எதுக்காகவாவது வெளியில வராளான்னு பாரு. இல்லன்னா சொல்லு, சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ அந்த கேப்ல அவ ரூமுக்கு போய் அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துரு. சரிக்கா.
பார்க்காதையே இருப்பா போல இருக்கு. இப்பதானே டிஸ்க் எடுத்துட்டு வந்தா, அதுக்குள்ள எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? யாரது? யாரது? என்னாச்சுன்னு தெரியலையே. டேய், ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டியா? இல்லக்கா, அவகிட்ட அற வாங்கினது தான் மிச்சம். டேய், அவ உன்னை அடிச்சாளா? நீ ஏன்டா அவளை சும்மா விட்ட? உன்னை அரைஞ்ச கையை அப்படியே உடைச்சிட்டு வர வேண்டியதானடா? ஆட நீ வேறக்கா, விட்டா என் கை உடைச்சிருப்பா. போலீஸ்காரி இல்ல, அவ முறுக்குல கை பயங்கரமா வலிக்குதுக்கா. டேய், பணம் வேற மாதிரி வளர்ந்துருக்கல, இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறது எனக்கு அவமானமா இருக்குடா. இப்பே போய் அவளுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு வர. ஐயோ அக்கா, நிலைமை தெரியாம பொங்காத. அவளை அடிக்கிறது பழி வாங்குறதெல்லாம் அப்புறம். மாமா வேற வீட்டுக்கு வந்துட்டாரு. போன் பேசிட்டு நேரா அந்த ஃபுட்டேஜை பார்க்க தான் மாடிக்கு போவாரு. அத பார்க்க விடாம தடுக்கிறதா ரொம்ப முக்கியம். டேய், டிஸ்க் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நீ தாண்டா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. இனிமே என்னடா பண்ண முடியும்? அக்கா, இப்பவும் நமக்கு சான்ஸ் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, கீழே விழுந்த மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு நடி. அப்புறம் அவங்க 2 பேரும் உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வருவாங்க. அவங்க உன்னை கவனிக்கிற கேப்ல நான் மேல போய் டிஸ்க் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தாண்டா. நீ போய் மறைவா நின்னுக்கோ, நான் என் டிராமாவை ஆரம்பிக்கிறேன். நீ எடுக்கிறதுக்குள்ள அவங்க வர மாதிரி இருந்தா உனக்கு ஒரு மிஸ்டு கால் தரேன். போ. சரி. என்ன பண்ணலாம்? இங்கதான் வச்சிருக்கா. சிம்பிளான இடத்தை விட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கேன்.
வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இன்னைக்காவது அவன் வந்துருவான்லடி. வருவான்னு தான் நான் நம்புறேன். பார்க்கலாம். டேய் காசி, இப்பவும் என்னால நம்ப முடியலடா. ஒரு பொண்ணை பார்க்க போறதா இருந்தா நீ என்ன பக்கத்திலே சேர்க்க மாட்ட. ஒன்னா எதிரில மாட்டினாலும் ஒரு இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன், ஒரு ஹாய் கூட சொல்ல விட மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீயே மீட் பண்ணாத பொண்ண நான் பாக்குறோன்னு அனுப்பி வைக்கிறியடா. இந்த தாராள மனசு உனக்கு எப்படிடா வந்துச்சு? டேய், ஓவரா ஃபீல் பண்ணாதடா. நான் ஒன்னும் அவளை விட்டு கொடுக்கல. அவளை ஆழம் பார்க்க தான் உன்னை அனுப்புறேன். புரியலையே. டேய், என்ன மாதிரி தப்பு பண்ற ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்குடா. நாங்க சிக்கிக்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னு வை, உள்ள தானா ஒரு அலார் அடிக்கும். அப்படி அலார் அடிச்சு நான் விலகி நின்னப்பெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நான் மாட்டிக்காம தப்பிச்சிருக்கேன். இப்ப புது கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ணலான்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பொண்ணு மாதிரி நடிச்சு யாராவது என்ன கலாய்க்கிறாங்களா, இல்ல என்னால பாதிக்கப்பட்ட யாராவது எனக்கு வலை விரிக்கிறாங்களான்னு தெரியல. அதனாலதான் அவகிட்ட பேசுறதுக்கு உன்னை அனுப்புறேன். சரியா? உன் பிளான் என்னன்னு இப்ப எனக்கு புரியுதுடா. நீ தப்பிக்கிறதுக்காக என்ன பலிக்காடாக்க பாக்குற. தேவையில்லாம வேற எதையும் யோசிக்காத, கேஷுவலா இரு. உனக்கு பின்னால தானே நான் உட்காந்துருப்பேன். நீ என்ன பேசணுங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி நீ மேனேஜ் பண்ணிக்க. ஓகே? ஓகேடா. சரி, நான் முதல்ல போறேன். நீ பின்னாடியே வந்து அந்த டேபிள் உட்காந்துக்க. சரியா? ரெண்டு ஆப்பிள் ஜூஸ். ஓகே. சாட்ல எல்லாம் ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, ஆனா நேர்ல எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. நேர்ல எனக்கு அவ்வளவா பேச வராதுங்க. ஓ, ஓகே. என்ன மாதிரியே உங்களுக்கும் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஆமாங்க. ஆமா, போட்டோகிராஃபில உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க சினிமால இருக்கிற கேமராமேனை பத்தி சொல்றீங்க, நான் உங்களோட ஃபேவரட் போட்டோகிராஃபர்ஸ பத்தி கேக்குறேன். எங்க ஊர்ல சக்தி ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அங்க ரமேஷ்னு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. கல்யாணம் காது குத்துனா அவரை தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா போட்டோ எடுப்பாரு. சொல்லு மயில. நம்ம பிளான் பண்ண மாதிரியே அவன் உள்ள வந்து சிக்கிட்டான்க்கா. நான் இப்ப அவனை வீடியோல காட்டுறேன். அவன் தான் உன்னை ஏமாத்தினவனான்னு நீ வீடியோல பார்த்து சொல்லு. சரியா? பாக்குறேன். அக்கா, இவன் தெரியறானா? இவனான பார்த்து சொல்லு. இவன் இல்ல மயில. அக்கா, நல்லா பார்த்து சொல்லுக்கா. வீடியோல அவன் தெரியறானா? கிளாரிட்டியா இருக்கா? நல்லா தான் தெரியறான், ஆனா இவன் கிடையாது. அக்கா, டேய், போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட்னா 2-3 போட்டோகிராஃபர்ஸ் யாரையாவது சொல்லணும். இவன் ஏதோ உளறான். யாரோ இவளை முன்னாடி வச்சு கேம் ஆடுற மாதிரி தெரியுது. நான் கிளம்புறேன். பின்னாடியே ஏதோ போன் பேசுற மாதிரி நீயும் கிளம்பி வந்துரு.
மயிலு மயிலு ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். வேலை கொடுத்தவனை தப்பிக்க விட்டுட்டு மொத்த படியும் தூக்கி ஏமால போட்டு கேஸ முடிக்கலான்னு பாக்குறீங்களா? அதனாலதான் என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. எவனோ அடிச்ச சரக்குக்கு நான்லாம் ஊருக்கு ஆக முடியாது சார். என்ன விட்டுருங்க. டேய், முட்டாள்தனமா பேசுற. உன்னை மாட்டி விடணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தா முதல் தடவை என் கையில சிக்கினிய அப்பயே உன்னை தொங்க விட்டு தோலை உரிச்சிருப்பேன்டா. நான் இதுக்குதான் உன்னை சும்மா விட்டு போகணும். நீ வெறும் அம்புதான் எனக்கு தெரியும்டா. உன்னை அனுப்பிச்சவன் எவன் தெரிஞ்சுக்கத்தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். போது சார் உங்க சீன் எல்லாம். எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவனே உங்க வீட்டுல தானே இருக்கான். மெயின் அக்யூஸ்ட கூடவே வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட அவனை பத்தி விசாரிக்க வரீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு என்ன தேடி புடிச்சதா பில்டப் கொடுக்கதான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சார். உங்க டிராமாவெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு கேன பையன் இல்ல. ஆளு முருக சார். என்னடா புதுசா கதை விட்டு போற? இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு போனா அப்படி வாய உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. நீ எப்படா என் வீட்டுக்கு வந்தா? யாரை பார்த்து மெயின் அக்யூஸ்? உங்க மச்சான காப்பாத்துறதுக்காக நல்லாவே நடிக்கிறீங்க சார். அவனை பத்தி சொல்லதான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவனை அங்க பார்த்ததுமே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. மாமனும் மச்சானும் சேர்ந்துகிட்டு என்ன பலிகடா வாக்குறதுக்கு ஸ்கெட்ச் போடுறீங்களா? என்ன புடிச்சு உள்ள வச்சீங்கன்னா உங்க 2 பேரையும் போட்டு கொடுக்காம நான் விட மாட்டேன். எதுக்குடா இந்த கேஸ்ல ஏமாச்சான சம்மந்தப்படுத்த பாக்குற? அவனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? உங்க கான்ஸ்டபிள் போட்டோவை காட்டினவன், அவங்கள கொல்ல சொல்லி பணம் கொடுத்தவன் எல்லாமே உங்க மச்சான் தான். அந்த ராஸ்கல் இதுக்கு என் பொண்ணு கொல்ல பாக்குறான். அவனுக்கு என் பொண்ணுக்கு என்ன பாக்க? நீ யாரையும் காப்பாத்துறதுக்காக தானே ஏன் மச்சான் மேல படிய போற? அவனுக்கும் மயிலுக்கு என்னடா விரோதம்? அவன் ஏன்டா அவளை கொல்ல பாக்குறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த வேலையை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது உங்க மச்சான் தான். நீங்க எந்த கோர்ட்ல போய் நிக்க வச்சாலும் நான் இதத்தான் சொல்லுவேன். நீ சொல்றத கேட்டு எனக்கு குழப்பமா இருக்குடா. அவன் முதல் தடவை உன்னை பார்த்ததுல ஆரம்பிச்சு இது நடக்கிறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தான்னு சொல்றிய. எல்லாத்தையும் இப்போ ஒண்ணு விடாம தெளிவா என்கிட்ட சொல்ற எல்லாத்தையும். ஓ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஏன் மேலேயே பழி போடுறீங்கல்ல? ஆமா, இன்னும் வெற்றியை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? எங்க கூட்டணியில அவனையும் சேர்க்க வேண்டியதானே? எங்க 3 பேரையும் ஜெயில தூக்கி போட்டுட்டு நீங்க அந்த மயிலு அவ புருஷன் இந்த வீட்ல சந்தோஷமா இருங்க. எப்ப வெற்றி மயிலோட வீட்டு மாடியில குடி போனானோ அப்பவே அவன் திருந்திட்டான். நீதான் இன்னும் பழசைய நினைச்சுக்கிட்டு பழி வாங்குற வெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு உன் தம்பிய வேற கூட்டி சேர்த்துக்கிட்ட. அதுக்கான தண்டனைய நீங்க 2 பேரும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கோம். அந்த மயிலோட புருஷனுக்காக இருந்த நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க. அவளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப அவளை கொல்ல பார்த்தேன்னு பழி போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஜெயில போட போறீங்க. எவ்வளவு ஒருத்திக்காக இதெல்லாம் ஏன் செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. இன்னும் பொண்டாட்டி குடும்பத்தை நீங்க மறக்கவே இல்ல. அவளை கண்டுபிடிக்க அவ உதவி தேவை. அவளை இங்கே தங்க வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அவளுக்காக என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா என் தம்பி மேல பழிய போட்டு அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதீங்க. நீ என்னதான் மூச்சு குடிச்சு பேசினாலும் நான் அவனை நம்ப மாட்டேன்டி. நீ அவனுக்கு திட்டம் போட்டு தாண்டி இந்த வேலையை செஞ்சிருக்க. அப்புறம் நான் சொல்ற 2 நம்பரையும் நீ நோட் பண்ணிக்க. சொல்லுங்க சார். இது கஸ்தூரிங்கிற லேடியோட போன் நம்பர். இன்னொரு நம்பரு அவன் தம்பி காசியோட நம்பர். ஓகே சார். கண்டிப்பா கஸ்தூரி அந்த காசிக்கு போன் பண்ணுவா. இல்லனா அவன் அவளுக்கு போன் பண்ணுவான்.
கஸ்தூரியோட நம்பரை வச்சுதான் அந்த காசு எங்க இருக்கான்னு நான் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். கஸ்தூரியோட நம்பரை நீ இப்ப ட்ராக் பண்ணு. ஓகே சார். வினோத், இது முக்கியமான வேலை மட்டும் இல்ல, ரொம்ப அவசரமான வேலையும் கூட. அந்த ராஸ்கலை தப்பிக்க விட்டுறவே கூடாது. இன்னைக்குள்ள நான் அவனை பிடிச்சே ஆகணும். எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அவன் போன் நம்பர் மூலியமா அவனை மடக்கிறது. ஒரு நிமிஷம் கூட டைம் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க. நானும் உங்களோட வரணுங்க. தேவையில்லை, நீங்க ஸ்டேஷன்லயே இருங்க. இல்லைங்க, நானும் உங்களோட வரணுங்க. இல்லைங்க ஆண்டவரே, நீங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. அதனாலதான் நானும் உங்களோட வரணுங்க ஆண்டவர். சொன்ன என்ன பேசுறீங்க பரமர? அந்த ராஸ்கல் மயில கொல்ல பாத்துருக்கான். அது எனக்கு புரியுதுங்க ஆண்டவரே. இங்க பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, கொலை முயற்சிக்கு என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுப்போங்க. அதெல்லாம் சரியா வராது, சரியா வராது. அவனை உசுரோட விட்டா மயிலோட உயிருக்கு ஆபத்தாயிடும். மயில காப்பாத்தணும்னா அவனை கொன்னே ஆகணும். ஆண்டவரே, அதான் நான் வேண்டான்னு சொல்றேன். நான் சொன்னா கொஞ்சம் கேளுங்க. என்கவுண்டர்ல முடிக்கிற அளவுக்கு அவன் பெரிய ரவுடியோ தாதாவோ இல்லீங்க. ஏதோ ஒரு பகையால மயில கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கானுங்க. அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கிட்டுங்க. அதுக்காக அவனுக்கு மரண தண்டனைன்னு நீங்க முடிவு பண்றது தப்புங்க ஆண்டவரே. பாருங்க, தப்பு ரைட்ட பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் மாமா. நான் எதிர்பார்த்த மாதிரியே வசதியா வந்து மாட்டிக்கிட்டா. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. அக்கா மேல இருக்கிற பாசத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் மாமா, மன்னிச்சிடுங்க மாமா, விட்டுருங்க மாமா. உன்னை மன்னிச்சு விட்டுட்டா திரும்பவும் நீ மயில கொல்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன். அவளை காப்பாத்தணும்னா உன்னை கொல்லணும்டா. மாமா மாமா மாமா, எவ்வளவு ஒருத்திக்காக உங்க சொந்த மச்சானையே கொல்ல பாக்குறீங்களா மாமா? மயில எவ்வளவு ஒருத்தி இல்லடா, அவ என் சொந்த பொண்ணு மாதிரி. மயில கொல்ல பாக்குற எவனா இருந்தாலும் சரி, அவனை நான் கொன்னே தீர்வேன்டா. மாமா வேண்டாம் மாமா, சொன்ன கேளுங்க மாமா. இனிமே அவ இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன் மாமா. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. தெரியாம தப்பு பண்றவனை கூட நான் மன்னிச்சிருவேன். மனசுல பகைய வச்சுக்கிட்டு வேணும்னே பழி வாங்க நினைக்கிற எவனையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் இன்னும் நிறைய காலம் வாழணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுலயே என் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க மாமா. மயிலுக்கு கூட உன்னை விட சின்ன வயசு தான்டா. ரொம்ப நாள் வாழணும்னு அவளுக்கு உன்ன மாதிரி ஆசை இருக்கும்ல. அவளை கொல்ல பார்த்தப்போ நீ நினைச்சு பாத்தியா? மாமா, கொல்லணுங்கிற வெறி என் கண்ணை மறைச்சிருச்சு மாமா. நீங்க என் முன்னாடி துப்பாக்கியோட நிக்கிறப்பதான் உயிரோட அருமை தெரியுது மாமா. இனிமே கனவுல கூட மயில கொல்ல நினைக்க மாட்டேன் மாமா. என்ன மன்னிச்சு விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா கால வேணாலும் விளையாடுற மாமா. இந்த நடிப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ எப்படி வேணாலும் மாறுவடா. உன்னை விட்டா மயிலுக்கு தாண்டா என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. உன்னை கொன்னாதாண்டா நான் நிம்மதியா இருக்க முடியும். செத்து போடா. வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி செஞ்ச? இவன் சாக கூடாது சார். இவன் சாகலன்னா உன்னை கொன்னுருவான் மயில. இப்பவே இவன் கதையை முடிக்கிறதா உனக்கு நல்லது. உன்ன இவன் செத்துட்டா கையில கபூல் சாகணும் சார். மயில, எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் சாகறதுக்கு உங்க அக்காவுக்கு என்ன சம்பந்தம்? என் அக்காவை ஏமாத்தின அயோக்கிய இவன் தான் சார். பயமோடி என்னமோ பெருசா அவன் நல்லவ மாதிரி அவனுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வக்காலத்துக்கு வர. அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா அவன்? பாரு, மயில இவன் கொல்ல பார்த்ததுக்காக மட்டும் நான் இவனை அடிக்கல. மயிலோட அக்கா கயலோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். ஏங்க, அவ யார்கிட்ட சீரழிந்தான்னு யாருக்கு தெரியும்? அந்த பழியை ஏன் தம்பி மேல போடுறீங்க?
அத நம்பி நீங்களே என் தம்பி அடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சுய புத்தியே கிடையாதா? இதுக்கு மேல இனி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன உன்னை அடிச்ச கொடுவேன். உன் தம்பிய பத்தி சொன்னதெல்லாம் கதையும் இல்ல கற்பனையும் இல்ல, எல்லாமே நிஜம்டி. கயலோட சோசியல் மீடியா மூலியமா பழகிருக்கான். காரு, பணம், பங்களா, எஸ்டேட், பெரிய பணக்காரமா நடிச்சிருக்கான். ரகசியமா அவளுக்கு தாலியை கட்டி ஒரு வாரம் குடும்பம் நடத்திருக்கான். இவன் தேவையெல்லாம் முடிஞ்சதுமே அவகிட்ட இருந்த நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இவன் பண்ண அயோக்கியத்தனத்தினால அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. கல்யாணம் முடியாம ஒரு பொண்ணு உண்டாயிருந்தா அந்த அவமானத்தை அவங்க குடும்பம் எப்படி தாங்கும்? அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க எல்லாரும் நில குழஞ்சு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அயோக்கிய ராஸ்கல். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்ற எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குடி. இன்னும் என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவனையே கேட்டு தெரிஞ்சுக்க. டேய், உன் மாமா சொல்றதெல்லாம் உண்மையா காசி? டேய், உன்னதான் கேக்குற, உண்மையை சொல்லு. நீ அந்த பொண்ணை ஏமாத்துனது உண்மைதானா? ஆமாக்கா. அட பாவி பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என் தம்பி இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நம்பிக்கையோட இருந்தேன்டா. என் மூஞ்சில கரிய பூசிட்டியடா துரோகி. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏய் மயிலு, ஏன் அப்படி பண்ண? விடு மயிலு, அடி வாங்கி சாப்பிடு. அப்பதான் உனக்கு புத்தி. டேய், ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமாடா? என் தம்பியா பிறந்துட்டு ஏன்டா புத்தி உனக்கு இப்படி எல்லாம் போச்சு? உனக்கு கூட பிறந்த தம்பின்னு சொல்றதுக்கு உடம்புல கூசுதுடா. இப்படி ஒரு தம்பி எனக்கு வேண்டவே வேண்டாம். கஷ்டம். அவளை எனக்கு பிடிக்கலக்கா. டேய், திரும்பவும் என்கிட்ட அடி வாங்க போறடா. அவளை பிடிக்காமதான் அவ கூட புருஷனா வாழ்ந்தியாடா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னக்கா, பெரிய பணக்காரிய பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கமே. அந்த பிளானோட தான் கையல் கூட பழகணும். எனக்கு எஸ்டேட் இருக்கு, பங்களா இருக்குன்னு சொன்னான். ஆனா அவ ஒண்ணு இல்லாதவன்னு எனக்கு அப்புறம் தாக்கா தெரிஞ்சது. அதனாலதான் அவகிட்ட இருந்து 2 லட்சத்தை சுருட்டிக்கிட்டு அவளை கழட்டி விட்டான். இப்ப திரும்ப அவளையே கட்டிக்க சொன்னா எப்படிக்கா? டேய், உனக்கு பணம் காசு வேணும்னா ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணு, ஊரை ஏமாத்தி சம்பாதி. நான் வேணான்னு சொல்லல. ஆனா பணத்துக்காக பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடாதடா. அந்த பாவம் நம்ம வம்சத்தையே அழிச்சிருண்டா. சரிக்கா, இனிமே நான் அந்த பாவத்தை செய்யல. ஆனா பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில எனக்கு எந்த மாற்றமும் இல்ல. அந்த கல்யாணத்துல இருந்து கொஞ்சம் என்ன காப்பாத்துக்கா. டேய், ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோடா. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ செஞ்ச தப்புதான் ஓ உசுர காப்பாத்திருக்க. கையலுக்கு நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் உன் மாமா உன்னை விட்டு வச்சிருக்காரு. இப்போதைக்கு அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். கையல் விஷயத்துல முரண்டு பிடிச்சு மயிலு விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திடக்கூடாதுடா. அக்கா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. என் கல்யாணங்கிறது ஒண்ணு என் மனசுக்கு பிடிச்சு நடக்கணும், இல்ல பினான்சியலா நான் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும். கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் சந்தோஷம் தான் காணாம போகுமே தவிர வேற எந்த யூஸும் இருக்காதுக்கா. உனக்கு ஓ சந்தோஷம் முக்கியமா இல்ல உன் உசுர காப்பாத்துறது முக்கியமா? அக்கா, சந்தோஷம் இல்லைன்னா உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லக்கா. டேய், உன்னை அமைதியா இருக்க சொன்னேனே தவிர அவளை கட்டிக்கிட்டு காலம் முழுக்க அவ கூட குடும்பம் நடத்துன்னு நான் சொல்லலையே. இப்போதைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி வைப்போம்.